மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ சேர்ந்து இருக்கின்ற போது பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த பாலியல் உறவின் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஒரு முழு திருப்தியோ அல்லது முழு ஓகாசமோ உச்சக்கட்டமோ அல்லது மன அமைதியோ ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக இந்த செக்ஷுவல் பொசிஷன் பாலியல் நிலைகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். இதுவும் இன்னும் கொஞ்சம் விடயங்களை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல பெண்கள் யூடியூப்பிலே பார்க்கிறார்கள், பார்த்து போட்டு சொல்லுவார்கள், டாக்டர் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பயமாக இருக்கின்றது, ஏனென்றால் இதை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று. இது முற்றிலுமே அதாவது மக்களுக்கான ஒரு செக்ஷுவல் ஹெல்த் எடியூகேஷன் ப்ரோக்ராம். எனவே அறிவுறுத்தலுக்கான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது என்றபடியினாலே இதை பார்ப்பதிலே நீங்கள் வெட்கப்படவோ தயக்கமோ கொள்ள தேவையில்லை. எனவே அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். டிக்டாக் இன்ஸ்டாகிராமிலே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் வாட்ஸ்அப் அல்லது இமோ ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இந்த பெண்களுக்கு இந்த உச்சக்கட்டம் அடையாமல் இருப்பது, அதே நேரத்திலே அதன் மூலமாக குடும்பத்திலே ஏற்படுகிற பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நான் சந்தித்து கொண்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. எனவே இதற்கு முக்கிய காரணம் என்ன? 99% பிழை சொல்ல வேண்டும் எங்களுடைய ஆண்களை. அதிலே ஒரு விதமான தயக்கமும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு வைத்தியரை கேட்டாலும் இது சம்பந்தமாக வேலை செய்கின்ற வைத்தியரை 99% பிழை இருப்பது ஆண்களிலே. எனவே ஆண்கள் தான் இந்த இடத்திலே பாரதூரமான ஒரு பிழையை விடுகிறார்கள். என்னவென்றால், பெண்களை இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற பிரச்சனைக்கு கூடுதலான அளவு கொண்டு செல்வது யார் என்றால் இந்த கணவர்மார் அல்லது ஆண்கள். எனவே இதிலே முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம். நீங்கள் சொல்லலாம், இந்த செக்ஷுவல் லைஃப்லே குடும்பத்திலே பாலியல் வாழ்வு ஒழுங்காக இல்லாவிட்டால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி வருஷக்கணக்காக நாங்கள் கதைக்கலாம். நான் 38 வருடமாக இந்த சுகாதார வாழ்க்கையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், மருத்துவ பீடத்துக்கு சென்ற நாளிலே இருந்து. எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கின்ற விடைகள் பெரிய பயமாக கூட எங்களுக்கு இருக்கின்றது. எனவே முக்கியமாக இந்த ஃபோர்ப்ளே, அதாவது முன்னோட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதாவது முன் விளையாட்டு என்று சொல்வோம் ஃபோர்ப்ளே. இது எங்களுடைய ஆண்களுக்கு இது ஒரு அதாவது நெருங்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எல்லாத்துக்கும் அவசரம் என்ன செய்வது? உடனடியாக செக்ஸை வைத்துக்கொண்டு அவற்றுடன் முடித்துக் கொள்வது. எனவே ஃபோர்ப்ளே என்பது குறைந்தது ஒரு அரை மணித்தியாலத்திலிருந்து 1 மணித்தியாலம் மட்டும் அது செய்யப்பட வேண்டும். எனவே அதில் நிறைய முத்தங்கள் இருக்கலாம், வருடல்கள் இருக்கலாம், அன்பான பேச்சுகள் இருக்க வேண்டும். இது என்ன செய்கிறது? பெண்ணினுடைய உடலையும் மனத்தையும் உச்சக்கட்டத்துக்கு தயார்படுத்துகிறது. இது மிக மிக முக்கியம். சில பேர் இந்த பாலியல் தொழிலாளிகளிடம் போகிறார், அவர்களுக்கு கூட பிரச்சனை வருகிறது. அதாவது செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் என்ன, ஒரு ஹோட்டல் ரூமை எடுப்பார்கள். எங்களுடைய நாட்டிலே 1 மணித்தியாலத்துக்கு அந்த ஹோட்டல் ரூமை எடுத்து போட்டு அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ளே தான் எல்லா வேலையும் முடிவிடும். அதில் ஃபோர்ப்ளேயோ அல்லது முன் விளையாட்டுகளோ ஒன்றுமே கிடையாது. கால் பண்ணி சொல்லுவார், டாக்டர் உங்களோட மருந்து எடுத்தேன், ஆனால் எனக்கு உடனடியாக விந்து வெளியேறி விடுகிறது. யாருடன் தொடர்பு கொண்டீர்கள்? நான் மனைவியுடன் இருந்தால் தான் பிரச்சனை வருகிறது என்று சொல்லி ஒரு பாலியல் தொழிலாளரிடம் போயிருந்தேன். அங்கே கூட பிரச்சனை, அங்கு கட்டாயம் பிரச்சனை வருகிறேன். அங்கு உங்களுடைய டைம் என்பது ஒரு லிமிட்டட் 1 hour. எனவே நாங்கள் சொல்லுகிறோம், ஃபோர்ப்ளே என்பது அரை மணித்தியாலம் 20 நிமிஷத்திலிருந்து 1 மணித்தியாலம் மட்டும் கட்டாயமாக அது மிக மிக அவசியமானது. அதே நேரத்தில் இந்த ஃபோர்ப்ளே மூலமாகத்தான் அந்த பெண்ணினுடைய என்ன இருக்கிறது, மனதையும் உள்ளத்தையும் நாங்கள் தயார்படுத்த வேண்டும்.
எனவே பெண்களினுடைய மனது ஆழமானது. என்ன அவர்கள் நினைக்கிறார்கள் சொல்லி கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், ஒற்று மனுஷனுக்குமே தெரியாது. இந்த ஏஐ உலகத்திலே அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பெண்ணினுடைய மனதை அறிய முடியுமா என்பது இன்னுமே ஒரு கேள்விக்குறிதான். என்றபடியினாலே அந்த பெண்ணினுடைய மனதையும் உடலையும் நாங்கள் உச்சக்கட்டத்துக்கு தயார்படுத்துவது இந்த ஃபோர்ப்ளே மிகவும் முக்கியமானது. அடுத்ததாக முக்கியமாக ஒன்று என்ன, பேசுங்கள், திறந்த மனதுடன் பேசுங்கள், கம்யூனிகேஷன். ஏன் நான் இதை இந்த செய்ய வலிக்கிட்டேன்னா, பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. தொலைபேசியின் மூலமாக கதைத்து பல பிரச்சனை இருக்கின்றது. தொலைபேசியின் மூலமாக கதைப்பது கொஞ்சம் நேரம் போதாது. எனவே திறந்த மனதுடன் கம்யூனிகேஷன் மிக மிக முக்கியம். எந்த இடத்தில் தொட்டால் உங்களுக்கு பிடிக்கும், என்ன வேகம் உங்களுக்கு பிடிக்கும் என்பதை தம்பதிகள் என்ன செய்ய வேண்டும், சங்கடமின்றி பேச வேண்டும், வெட்கப்பட வேண்டாம். இது வெட்கப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், உங்களுடைய பாலியல் வாழ்வு, உங்களுடைய ஃபேமிலி லைஃப், செக்ஷுவல் லைஃப் சரியில்லை என்றால் அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் எந்த கொம்பனாக இருந்தாலும் ஒன்றுமே உலகத்திலே உங்களால் சாதிக்க முடியாது. எனவே எந்த பிரச்சனை என்றாலும் வாயை திறந்து பேசுங்கள். வாய் பேசாதவர்கள் போல இந்த செக்ஸை வைத்து கொள்ள வேண்டாம். முக்கியமாக அடுத்ததாக உங்களுடைய துணையினுடைய பெண் துணையாக இருக்கலாம், ஆண் துணையாக இருக்கலாம், அவருடைய சுவாசத்தை கவனியுங்கள். பிரீதிங் என்று சொல்லுவோம். உச்சக்கட்டத்தை தம்பதிகள் நெருங்கும் போது இருவருமே தங்களுடைய மூச்சுக்காற்றினுடைய வேகத்தை ஒரே சீராக வைத்து கொள்ள வேண்டும். விளங்குதா? வேகம், நான் சொன்னேன், வேகம் என்பது ஒரு பெண்ணுக்குமே பிடிக்காது. அது முக்கியமாக சில பேர், அதாவது சில பேர் நினைக்கிறார்கள், அந்த கேஷுவல் செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ், அதாவது பாலியல் தொழிலாளர் சென்று மிக வேகமாக வேலை செய்கின்ற போது, செக்ஸ் பண்ணுகின்ற போது அவருக்கு பிடிக்கவே மாட்டாது. அவர் நேரடியாக வந்து எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள், என்ன சார் ஒரு மாடு மாதிரி வந்து எங்களுடன் இருக்கிறார்களே என்று சொல்லி. ஒரு பெண் உண்மையாக ஒவ்வொரு நாளும் 2 பியர் டின் கேன் என்று சொல்லுவோம், பியர் கேன், காப்போத்தில் பிராண்டி குடிப்பார். அவர் ஒரு பாலியல் தொழிலாளி. நான் ஒரு நாளில் 5 to 8 கஸ்டமருடன் நான் பாலியல் உறவு வைத்துக் கொள்கிறேன். அவர்கள் செய்கிற இந்த ஆக்கினைக்கு இந்த பியரும் பிராண்டியும் குடிக்காமல் என்னாலே நித்திர கொள்ள முடியாது. பெரிய கவலையாக இருந்தது. அவ்வளவுத்துக்கு என்ன செய்கிற ஆண்கள் போய் தங்களுடைய முழு வேகத்தையும் காட்டுவது இந்த பெண்கள் மேலே. எனவே வேகம் என்பது ஒரு பெண்களுக்கு பிடிக்காத விடயம். இருவருடைய மூச்சு காற்றை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரே நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும், மிகவும் முக்கியமான. அதே நேரத்திலே மன அழுத்தம் இல்லாத நிலை, மனத்தில் கவலைகளோ பயமோ நாளைய பற்றிய சிந்தனையோ இருந்தால் உச்சக்கட்டம் சாத்தியமில்லை. பிஸ்னஸ் இவர் நாளைக்கு எனக்கு செக் கொண்டு வர போகிறது, அது தலைக்கில் போனால் அவ்வளோதான். அதாவது மேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமேச்சுர் எஜாக்குலேஷன், அதாவது ஆண்குறி விரைப்படையாது, விந்து வெளியேறும், எல்லாம் முந்திவிடும், எல்லாம் பெறும். நாளைக்கு என்ன நடக்க போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய, ரிலாக்ஸ், அமைதியாக ஆறுதலாக மனம் தளர்வடைந்த நிலையிலே தான் நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மனதிலே பயமோ குழப்பமோ நாளைய பற்றிய சிந்தனையோ இருந்தால் என்ன, உங்களுக்கு இந்த பாலியல் நீங்கள் செய்கின்ற செக்ஸிலே ஒருபோதுமே நீங்கள் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் உச்சக்கட்டத்தை நீங்கள் அடைய முடியாது. எனவே அந்த அறையை விட்டு வெளி உலகத்தை மறந்து நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் அதை நான் சொல்லுவேன், படுக்கை அறைக்கில் போய்க்க லேப்டாப், ஃபோன், அந்த பேட், இந்த பேட் ஒன்றுமே வேண்டாம். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு தொழில் செய்வதாக இல்லாமல், வைத்தியர் என்றால் கட்டாயம் தன்னுடைய அறைக்குள்ளே ஃபோனை கொண்டு போகணும். எந்த நேரத்திலும் ஃபோன் பெறும் வைத்தியசாலை வேறு கதை. அப்படி இல்லாமல் இருந்தால் தயவு செய்து இந்த ஃபோனுகளை நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள், ஐபேடை ஆஃப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு நிம்மதியாக திறந்த மனதுடன் நீங்கள் இந்த அறைக்குள்ளே செல்ல வேண்டும். இந்த அறையை விட்டு வெளியிலே நீங்கள் வருகின்ற போது, அறைக்குள்ளே சொல்கின்ற போது வெளி உலகத்தையே மறந்து விட வேண்டும். அதான் மிக முக்கியம். வெளி உலகத்தை மறந்து விடுங்கள். அதே நேரத்தில் அறையை விட்டு வெளியில் வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஒழுங்கான பாலியல் உறவானது மனிதனுடைய வாழ்வை 4.5 வருடங்கள் கூட்டுவதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறது. நீரழிவு, பிரஷர் ஒன்றுமே வராது என்பதை இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எங்களுக்கு தெரிவிக்கிறது. இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.